லாகூரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு கடுமையாக சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கை நடத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. லாகூர் ட்ரோன் தாக்குதல், பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு சேதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தற்போது இருக்கக்கூடிய சேதங்கள்ல லாகூரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு கடுமையாக சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். பாகிஸ்தானில் 9 நகரங்களில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வான்வெளி தாக்குதலில் மிக முக்கிய தாக்குதலான தற்கொலைப்படை தாக்குதல் போன்ற இந்த ஹரூப் வகை ட்ரோன் தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக தற்பொழுது பாகிஸ்தானில் இறங்கியிருக்கிறது. இந்த தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய மிக முக்கிய பாதுகாப்பு அம்சமாக கருதப்படக்கூடிய HQ-9 என அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு கடுமையாக சேதம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லாகூரில் ராணுவ தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த HQ-9 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மீது இந்த ட்ரோன்கள் விழுந்து தாக்குதல் நடத்தியிருக்கலாம் சொல்லப்படுகிறது. முதலில் ஒரு நாடு வான் எல்லைக்குள்ளாக விமானங்கள் வருவதை தடுப்பதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது வான் தடுப்பு அமைப்பு தான். இந்த அமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு. இதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பாகிஸ்தானுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக எந்த வகை விமானங்களும் எளிதாக வந்து செல்வதற்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு வழியை ஏற்படுத்தும் என்று தற்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லாகூரில் ராணுவ தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த HQ-9 வான் தாக்குதல் தடுப்பு நடந்தபோதுதான் அதில் இருந்த 4 வீரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானுடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டு அரசினுடைய தகவல்ல 9 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள். அதில் தற்பொழுது மிக முக்கியமாக HQ-9 என சொல்லப்படக்கூடிய மிக முக்கிய வான் தடுப்பு பாதுகாப்பு மையத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.